ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா இல்ல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது? இதை பார்த்தோன்னா அது ஞாபகம் வந்துச்சு. அது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு ஆல்ஸுக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அது கூட ஏன்டா சம்மந்தம்? நான் அப்படிதான் சாப்பிட்டு ஆல்ஸ் போடுவேன். ரொம்ப நாள் ஆகுது. இல்ல கீழே கூட போடுவேன். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால வாயன் கொஞ்சம் போய் சாப்பிட்டு வரும். டிகிரை கூப்பிடுற மாதிரி வாயன்னு கூப்பிட்டுக்கிறேன். இல்ல நான் சாப்பிடுறதுனா தனியா போய் சாப்பிடுவேன். சாப்பிடுவேன் இல்ல நீ வந்தனா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்ல. இல்லைங்க நான் தருவேன். அதனால தானே ஹெல்பிங் மைண்ட் உனக்கு அதிகம் இல்ல. நான் இப்போ அதெல்லாம் அப்படிதான். வா போலாம் வா. பக்கத்துல ஒரு கடை இருக்குது, நல்ல கடை, போய் சாப்பிடலாம். உனக்கு தெரியாது அந்த கடை. நான் சொல்றேன் வா. சரி சரி போயிடுச்சு. என்ன நீ பார்த்து நீ தான் போயினேரா? நல்லா இருக்காது. என்ன அந்த கடைக்கு வேணா அத்த கடைக்கு போலான்ற என்ன கதை தெரியலையா? கட்டாக்குது ஆங்கில என்ன ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தர சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா சுத்தி நிற்கிறாரு. என்ன கதை தெரியலையா? காசு அவர் தான் கொடுக்குறாரு. இருந்தாலும் எங்கேயுமே நீ தான் போயினுக்கிறாரு. இதோட 10 கடை தாண்டி போயினுக்கிறான். ஆனா ப்ரோ நிறைய ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா நான் வயிறு 10வது கொட்டிப்பேன். சுங்கச்சாவடி எல்லாம் வருது. இவர் எங்கடா கூட்டு போறாருன்னே தெரியலையா? போற போக்குல போயினே இருக்கிறாரு. போயினே இருப்போம் பின்னாடியே. என்ன பண்றது, நமக்கு தேவை ஃப்ரைட் ரைஸ். பாய் ஓர் நித்த பாய், கொஞ்சம் ஓர் நித்த பாய், கொஞ்சம் சத்தமா பேசு பாய், மைக்கு பிக்கப் ஆகணும். பாய் அஜிதா வந்து பாய் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரேன்னு கிலோமீட்டர் கணக்குல கூட்டு வாண்டிங்க. முட்டி நிக்கில் பாய், எல்லையை தாண்டுறோம் போல. இப்பதான் கண்ணே பிரைட் ஆகுது. இன்னும் 10 பிளேட் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன். வாங்க போலாம். ஃப்ரைட் ரைஸ் சொல்லிட்டு ஃப்ரையா ஆயிட்டோம் நாங்களே. இங்க ஏதோ ஒரு கலை வந்து கலரா ஜிகின்னு கடை லைட்டிங் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்குது. நீ ஏதாவது வாங்கி கூட, நாங்க இங்கே சாப்பிட்டு போயிடுறோம். நாங்க என்ன இன்னும் எங்கதான் போனோம்னு தெரியலையே. ஒரு தண்ணி கிண்ணியாச்சும் வாங்கி சொல்லியா? டயர்டா இருக்குது. காசு வரணும். 50 ரூபா ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து 51 ஒரு பேப்பர்ல என்ன எழுதி தரட்டா? என்ன ஃப்ரைட் ரைஸ் கேட்டா? நான் தான் 51. சரி ஒரு பிளேட்டு தான் 50 ரூபா. எனக்கு 3 பிளேட் வாங்கி கொடு. அப்பதான் உனக்கு பனிஷ்மெண்ட். வாங்கி தரா சாப்பிடலாம். சாப்பிடுவான். சாப்பிடலன்னா நிக்க வச்சு என்ன பண்ணுவாங்க, நடு ரோட்ல நிக்க வச்சு காலை வச்சு வண்டியை நாங்க போறவங்க வரவங்க இச்சு விளையாடுவோம். விளையாடுங்க, அது தேவை கிடையாது. ஆமா விளையாடுங்க. சிக்கன் ரைஸ் ஒரு சைடு, சிக்கன் ரைஸ் ஒரு சைடு போகும், திரும்ப சாப்பிடுவேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அப்போ சாப்பிடுறதுல தான் இருக்கிறோம். சோறு தான் முக்கியம் பார்க்கலையா? ஆமா கரெக்ட் தான். அப்ப எத்தனை அடி வேணாலும் இச்சு விளையாடலாம். ஆமா சரி வந்து என்ன பேச்சு சீக்கிரம் போட சொல்ல, பசிக்குது. வெல்கம் டு சரவணா நியூஸ். இன்னைக்கு என்ன வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா தி ட்ரீம் கிச்சன் அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் தான் வந்திருக்கோம். மக்களே அம்பத்தூர்ல இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா மந்தி ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மந்தி பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க வந்து மந்தி ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். இப்போ 30 ரூபா ரைஸ்லாம் போட்டுருந்தீங்க ஃப்ரைட் ரைஸ். அது வந்து இப்போ பண்ணுறது இல்லை. ஒரு 6-7 மாதம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவ்வளோ ஸ்டாப். அது வந்து சிக்கன் ரேட் அந்த டைமில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுனால அது ஆக்சுவலாக வந்து 1 மாதம் தான் பண்ணுறதா இருந்தோம். ஆனால் இந்த யூடியூப் சேனலில் வர அப்படியே 6 மாதம் வரைக்கும் கண்டினியூ பண்ணோம். அதுக்கப்புறம் சிக்கன் ரேட் ஜாஸ்தி ஆனதுனால தான் ஸ்டாப் பண்ணோம். ரெகுலராக ரொம்ப நிறைய பேர் வந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. மந்தி போய் பாகுபலி ஃப்ரைட் ரைஸ் இந்த பெருசாக அந்த பிளேட்டில் வரதில்ல அது போட்டுட்ருக்கோம். அது வந்து 600 வரும். ஒரு 4லேருந்து 5 பேர், ஆக்சுவலாக அது 5 பேர் இல்லை 6-7 பேர் கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரைஸ் வந்துடும். அதில் ஒரு ½ பார்பிக்யூ, அது இல்லாமல் ஏதாவது ஒரு ஸ்டார்டர். நம்ம 65 தான் வந்து ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து எல்லாம் கலந்து அப்படி கேட்குறாங்க. 65 இல்லை லாலிபாப் கொடுக்குறோம், விங்ஸ் இருக்கு ப்ரோ, அந்த மாதிரி கேட்குறாங்க. சரி அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி அப்போ எது அவைலபிளாக இருக்கோ அப்படி கொடுத்து வர்றோம். ஸோ 600 வரும். பார்சல்லாம் உங்களுக்கு 700 வரும். பார்சலில் எக்ஸ்ட்ராவே ரைஸ் வந்துடும். ஆமாம் அது கேட்க வேணாம். நம்ம கடையை பொறுத்தளவுக்கு குவான்டிட்டி கேட்கவே வேணாம். வந்தால் வயிறு ஃபுல்லாக்கி அனுப்பணும். அது நம்ம ஒரு 10 பேர் 2 ஃபேமிலி இருக்குன்னா ஜம்முன்னு சாப்பிட்டு 10 தாராளமாக சாப்பிட்டு 10 பேர் 2 ஃபேமிலி எப்படி வரும்? ஆனால் 5 பேர் ஒரு குடும்பத்தில் 5 பேர், ஒரு குடும்பத்தில் 5 பேர், 2 பேர் 10 பேர். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா?
ஏன் 6 பேரா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? 11 பேர், ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா ஒரு கை கொடுத்து சாப்பிட்டு ஒரு கை குத்தா போதும். சரி பிரதர், இப்போ வந்து மந்தி பிரியாணின்னு கேள்விப்பட்டேன். அது என்ன புதுசா நீங்க மந்தி ஃப்ரைட் ரைஸ்? இது வந்து ஆக்சுவலாக மந்தியில் ஃப்ரைட் ரைஸ்ன்றது அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான். மற்றபடி வந்துட்டு நம்ம ரைஸ் போடுறது இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் ரைஸ் போடுறதோட இதில் பட்டர் அது இது போட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போடணும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி வேறு எதுவும் ட்ரை பண்ண முடியாது. ஆக்சுவலாக சைனீஸ் எப்படின்னா ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ அது எப்படி மாற்றினாலுமே அது வந்து பிரியாணி ஸ்டைல் அப்படி போயிடுது. அதனால இதில் என்ன நம்ம சைனீஸில் என்ன ஸ்டைல் பண்ண முடியுமோ அதை அப்படியே இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ளேவர்லாம் மாற்றி ஓரளவுக்கு நல்லா சூப்பராக கொண்டு வந்தேன். அதே மாதிரி டேஸ்ட்டும் நார்மல் சிக்கன் ரைஸும் இதுவும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பட்டரோட டேஸ்ட்லாம் வந்து ஃபுல்லாக பட்டர் தான். பட்டர் தான் ஃபுல்லாக மேக்ஸிமம் அது ஃபுல் பட்டர் தான் வரும். உங்கள் கடை பேரை வச்சு ஃப்ரான்சைஸ் ஏதாவது பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ. அதான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் காற்று வாக்கில் காலில் போச்சு. 30 rupees ரைஸ் இது பண்ணும்போது நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ நம்மளால அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கணும்னா மினிமம் ஒரு 3 yearsக்காவது பிடிச்சிருந்தா தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாகவே சொல்ல முடியும். ஸோ ஆக்சுவலாக நம்ம 3.5 years ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுற ஐடியா அந்த 30 rupees டைம்லேயே ஒரு 8 பேர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த டைமில் நம்ம பண்ண முடியல. அப்போ இருந்த நிலைமை வேறு இருந்தாங்க. இப்போ நம்ம இதாகிட்டோம், ஸ்டேபிள் ஆகிட்டோம். ஸோ இப்போ அடுத்து ஃப்ரான்ச்சைஸ்க்கான வேலை போயிட்டு இருக்கு. சீக்கிரமாக எல்லாருமே ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க போகிறோம். ஒரு 6 பேர் இப்போ ரீசெண்டாக இந்த மந்தி ஃப்ரைட் ரைஸ் அது பண்ணதுக்கு அப்புறமே நம்மள்ட்ட வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து யூனிக்காக இருக்கும். எல்லாமே பார்த்தா காம்போலேருந்து எல்லாமே யூனிக்காக இருக்கும் மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால அதை பார்த்துட்டு நிறைய பேர் ப்ரோ இது பண்ணுங்க எவ்வளோ வருது நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுங்க. கான்செப்ட் வந்து 150 ஒருத்தருக்கு 150 பட்ஜெட்டில் ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் இப்போ ரைஸ் குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 plate 3 plate போயிட்டு இருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6-7 பேர் வராங்க, தாராளமாக சாப்பிட்டு போகலாம். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் எனக்கு வேணும்னு கேட்டுட்டே இருக்கான். ஆமாம், அதனால தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்படியே பைக்கில் பொருட்களாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கடைக்கு கூட்டு வந்த மக்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஏற்கனவே வந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். 30 ரூபா வந்து ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து மந்தி பிரியாணி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ் எப்படி பார்க்கலாம் பாருங்க. நீங்கள் சாப்பிட மாட்டேன் இல்லை நீங்கள் தான் பார்க்குறீங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். சின்ன பிளேட்டிங் வச்சுக்கலாமா? செத்துருவாங்க எடுத்து சாப்பிடும்போது. ஃபர்ஸ்ட் எடுக்கணும், ஒரு பைட் சாப்பிட போகிறோம். நான் கூட என்னவோ நினைச்சேன், இத்தனை கடை அத்தனை கடை இத்தனை தெரு நிறுந்து தள்ளி வந்து பார்த்தா மன திருப்தியும் ஆகுது, கண்ணு திருப்தியும் ஆகுது. நம்ம தூண்டு கொட்டாங்குச்சியில் வாங்கி தர மாதிரி வாங்கி தருவீங்கன்னு நினைச்சேன். பார்த்தா இவ்வளோ பெரிய தட்டில் வாங்கி தருவீங்கன்னு டேஸ்ட் நல்லா இருந்தா எவ்வளவு நாளும் காசு கொடுத்து சாப்பிடலாம். 200 250 500 காசு வேணா கொடுத்து சாப்பிடுவேன். ஆமா, இப்போ இதுக்கு முடிஞ்ச இதுதான் தவறான செயல். ரொம்ப காரணம் லைட்டா சாப்பிடும். என்னதான் போனோம், வாழ்க்கை ரொம்ப போரா இருக்கு. என்னென்ன ஐடியா சொல்லுங்க. சிக்கன்ல பாய்ச்சல் சொல்லியிருக்காங்க. ஒரு சிக்கனுக்காக எவ்வளவு காசு என்ன எலும்ப கொடுக்குறீங்க? சரியா நல்லா இருக்கு. இது வந்து பக்கம் இருக்கிறதுனால பக்கோட செம்மையா இருக்கு. இது வந்து இந்த மாதிரி மந்தியில கொடுத்து நான் சென்னையிலே எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்கேன். இங்க வந்து கொடுக்குறாங்க மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ண